நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. இந்த புத்தகத்தினுடைய ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப் வாட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங். நம்ம வந்து எடுத்துக்கொண்ட முயற்சிகள், நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய ஆட்டிடியூட் இதை பொறுத்து தான் அமையுது அப்படிங்கிற அந்த தெளிவும் நமக்கு வந்து இருத்தல் வேண்டும். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்ம உறவு முறைகளை வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது, நம்மளுடைய எமோஷ்னல் ஹெல்த் வந்து எந்த அளவு இருக்குது, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எந்த அளவு இருக்குது, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் எந்த அளவு இருக்குது, இதெல்லாம் கலந்தது தான் வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்றும் அப்படிங்கிறது தான். ஃபெயிலியர்ஸாக இருந்தாலும் சரி, அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் அப்படிங்கிறத உணருது. அதுக்கப்புறம் வந்து உறவு முறைகளை நம்ம வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதாவது நம்மளுடைய நெட்வொர்க் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மைண்ட் அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து எவ்வளோ வந்து தெளிவாக வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளுடைய பிஹேவியரை வந்து நம்ம எடுத்து செல்கிறோம் அப்படிங்கிறதுலலாம் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம செலவழிக்கக்கூடிய நேரம், நம்ம செலவழிக்கக்கூடிய எனர்ஜி இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயங்கள். சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ். எப்பொழுதுமே நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த என்னுடைய முயற்சியில் ஏதோ ஒரு தவறு இருக்குது, என்னுடைய நாலேஜில் வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, நான் இதை வந்து சரியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்ட்டு நம்ம அந்த 100% ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்காமல் நம்ம வந்து மற்றவர்களை எப்போவுமே குறை சொல்லுவோம். ஒன்று என்ன சொல்லுவோம், நம்மளுடைய பேரண்ட்ஸ் சொல்லுவோம், அவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு இது கொடுக்கல அப்படின்பா. இல்லை நம்மளுடைய பேக்ரவுண்டை வந்து குறை சொல்லுவோம். இல்லை நம்மளுடைய நெட்வொர்க் என்னவா வேணால் இருக்கலாம், அது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஆஃபீஸ் கோவொர்க்கர்ஸாக இருக்கலாம். இப்படி நம்ம எல்லாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணுமோ, அதாவது நம்மளை எப்படி வந்து நம்ம அப்டேட் பண்ணணும், நம்மளோட நாலேஜை வந்து நம்ம எங்கே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கவனச்சிதறல்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி கவனச்சிதறல்கள் ஏற்படும் பொழுது நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைபடும். ஸோ ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ். இந்த ரெண்டு விஷயமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாம். டேக் கேர்.